கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க நம்ம சங்கீதம் 84வது அதிகாரம் 12வது வசனம் கடைசி வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 84:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. உரி உரிரா ரிபா ரிபரா ரிப்பரா ரிபரபரா உபரா ரிப உபரா உபரா உபரப்பரா ரகஷவரா ரக 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 ரகரா. சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே. சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம். தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம். மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமயம் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதம் 84வது அதிகாரம் இன்னைக்கு கடைசி வசனம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த செய்தி, இந்த ஒரு வசனம், இது யார் சொல்லுகிறார்கள்? பிராக்கெட் பாய்தான் கோகாரு புத்திரர். பிராக்கெட் பாருங்க, சங்கீதம் 84வது அதிகாரம் கோராகின் புத்திரர் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுகிறாங்க பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே. சேனைகள் அவருடைய ஒரு நாமம். சேனைகள் ஒரு யுத்தம். யாருக்கு யாருக்கும் யுத்தம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானுக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு யுத்தம் வருது. அந்த நேரத்தில் இந்த கோராகு புத்திரர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் என்னாகமம் 14வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 14வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். லேவிக்கு பிறந்த கோராகின் குமாரன் இச்சையின் மகன் கோராகு என்பவன். இவன் வெட்டி ஆபீசர். கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிறார், 250 பேரை சேர்த்துக்கிட்டு மோசேக்கு விரோதமாக ஒரு யுத்தம். சத்துரு ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தன் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். அதான் சேனையின் கர்த்தர். அவருடைய நாமம் சேனை. ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 16வது அதிகாரம் 23வது வசனம்.
கோராகு, நத்தான், அபிராம். இது ஒரு காம்பினேஷன். இட்லி, சட்னி, சாம்பார். கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்க சபையார் சொல். விலகி போனா ஆசீர்வாதம். விலகி போகலைன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 16வது அதிகாரம் 32 பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடு கோராகுக்குரிய எல்லா மாதிரிலும் விழுகிருச்சு. ஆனா இதுல யார் மாத்திரம் சிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 26வது அதிகாரம் 11 26 11 பாருங்க. கோராகின் குமாரரோ சாகவில்லை. அப்ப எப்பவுமே தகப்பன எல்லாருக்கும் பிடிக்கும். எங்க அப்பா எனக்கு ஒரு ஹீரோ. அப்பானா எனக்கு உயிர். அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா ஃப்ரெண்ட். எங்கனாலும் கூட்டிட்டு போவாரு, சர்ஜரி சொல்லி கொடுப்பாரு. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்னுடைய MBBS முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சர்ஜரி எங்க அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்றேன். டிகிரி எல்லாம் வாங்கியாச்சு. அது என்ன சர்ஜரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாடர், ஒரு பையனுக்கு ஒரு 18 வயசு இருக்கும், யூரினரி பிளாடர்ல ஸ்டோன் இருக்குது. அப்பெல்லாம் ஸ்கேன்லாம் கிடையாது, எக்ஸ்ரேல ரவுண்டா இவ்வளவு பெரிய கல் இருக்கு. அந்த பிளாடரை தனியாக வச்சு ஃபில்லப் பண்ணி விங்க வச்சாச்சு. எங்க அப்பா இன்செக்ஷன் போடுறாரு. அடுத்து இப்போ இந்த பிளாடர் தெரியுது. நான் என்ன டைம் படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால பிளாடர் தெரியும். எங்க அப்பா சொல்றாங்க, டே இந்த பிளாடரை அப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நைஃபை கொடுக்குறாங்க. அப்பா பிளாடர் எப்படிப்பா ஓபன் பண்றது அப்படின்னு நான் கேட்டேன். உடனே என் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிக்கிட்டு நைஃப் என் கையில் இருக்குது, என் கை எங்க அப்பா கையில் இருக்கு. நல்லா கேட்டுருவாங்க. நைஃப் இப்படி இருக்கு, அது என் கையில் இருக்குது. ஆனா அவர் என்ன செய்றாரு, அந்த கையை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு பஞ்சர் பண்றாரு. டாரன்னு ஒரு குத்து குத்துறாரு. அந்த தண்ணியெல்லாம் வெளியே வருது. அப்ப சொல்றாரு, இந்த வாதா இந்த 2 விரல உள்ள விடணும். உள்ள விட்டு அப்படியே நீ பாரு, உள்ள கல் இருக்கும், நீ அந்த கல்லை வெளியில இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்ப நான் ஒரு புது டாக்டர், MBBS படிச்சிருக்கேன். என் கையை உள்ள விட்டுட்டு தடவி பார்த்த உடனே நான் சொல்றேன், எப்பா ஸ்டோன் இருக்குதுப்பா. ஏதோ நான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரே சவுண்ட் கொடுக்குறேன். அப்பா சொல்றாரு, இருக்கு, ஆனா இந்த 2 விரலை வச்சு அந்த ஸ்டோன் எடுக்கணும், கல் இல்லாம வந்தா பார்த்துக்கொண்டு ஒரு செல்லமா ஒரு த்ரெட் பண்ணாரு. என்னைய கையை உள்ள விட்டேன், அப்படியே வில்ல விட்டுட்டு அப்படி வெளியில எடுக்கிறேன். இந்த கல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஹாப்பினஸ். எங்க அப்பா என் கையை பிடிச்ச இன்னும் அந்த கிரிப் என் கையில் இருக்கு. இப்படிதான் எங்க அப்பா கையை பிடிச்சாரு, இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. அதுதான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. என் மக டீனா திவ்யா இருக்கா, அப்பானா அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்படிப்பட்ட தகப்பனை விட்டுட்டு வா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, என்னாகமம் 26வது அதிகாரம் 9 எலியாபின் குமாரனாகிய நெமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையிலே பேர் பெற்றவங்க. கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம். கர்த்தருக்கு விரோதமாக போராடுறது மோசே 2 ஈக்குவல். அதனால நான் சொன்னேன், ஊழியக்காரர்கள் நீங்க தயவு செய்து தப்பா பேசக்கூடாது. அது பேசினா உங்களுக்கு பெரிய சாபம். அதை நான் தெளிவா சொல்லேன். நான் ஒரு ஊழியக்காரன், எதுவுமே என் வாழ்க்கையை நான் ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பேசுறதுக்கு தகுதி கிடையாது. சரி, விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். 10 பூமி தன் வாயை திறந்தது, அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலே அக்னி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். இது ஒரு போர்ஷன் செத்து போயிட்டாங்க. ஆனா பாருங்க, கோராகின் குமாரரோ சாகவில்லை. இந்த கோராகின் குமாரர்கள் சாகவில்லை. அவர்கள் தான் சங்கீதம் 84வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன 19வது வசனத்தில் சொல்றாங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வார். சரி, 84 சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியம். இன்னைக்கு நம்ம பல காரியத்தை நம்புவோம். கணவன் தன்னுடைய பாஸ நம்புவார், மனைவி கணவனை நம்பும், தப்பு கிடையாது. ஆனா நாம் அவரை நம்புறோம். காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு
பவர் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு சங்கீதம் 46வது அதிகாரத்துக்கு, சங்கீதம் 46வது அதிகாரத்துல பிராக்கெட் வாசி பாருங்க. அல்மோத் வாசித்த கோராகின் புத்திரர், இதே கோராகின் புத்திரர் சங்கீதத்துல 46 வாசிக்கும். அவங்க எவ்வளவு கர்த்தரை நம்பினாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது போல நம்பின ஒரு மனிதன் நான் உங்களுக்கு சொல்ல போயிருந்தேன். அது யார் அப்படின்னு கேட்டேன். யோபு. யோபு தெளிவாக சொல்லுவார். என்ன தெளிவாக சொல்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. யோபுக்கு இதே மாதிரி ஒரு நம்பிக்கை. அவர் நினைச்சிடும் கொன்று போடட்டும், பிரச்சனை இல்லை. அவர் கொன்று போட்டாலும் எப்படி யோபுவால நம்பிக்கை இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பதில் நான் காட்ட போறேன். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். யோபுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் யாரு? இயேசு கிறிஸ்து. பிதா மீட்பர் கிடையாது, பரிசுத்தாவினர் மீட்பர் கிடையாது. இவர் எப்படி மீட்கிறார்னா தன் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்கிறார். எபேசியர் 1வது அதிகாரத்தில் இருக்கு 4வது வசனத்துல ரத்தத்தை சிந்தி மீட்கிறார். அந்த மீட்பு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிற ஒரு நாலேஜ். கடைசி நாள் சகரியா 14வது அதிகாரத்துல அவருடைய பாதங்கள் எருசலேம் மலை மேல அமரப்போகுது. அது அமர்வா 2 பழக்கம். அப்ப வரப்போகிறாருங்கிறத யார் நம்புறா? யோபு நம்புறார். எவ்வளவு நம்புறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, 26 வசனம். இந்த என் தோல் முதலான அழுகை போன பெண், நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். தோல் அழுகும்போது சேர்ந்த என்ன அழுகிறோம்னா கண்ணு அழுகி போயிடும். இப்ப நிறைய பேருக்கு கண் பார்வை கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் பார்க்கணும். யோபு சொல்கிறாரு, நான் மறிச்சிருவேன், தோலெல்லாம் அழிய பெறும், ஆனாலும் நான் திரும்பவும் பிறப்பேன். எனக்கு திரும்ப என்னுடைய இந்த பூமியில் நான் மறுபடியும் பிறப்பேன் அப்படின்னு நம்பிட்டு இருந்து தேவனை பார்ப்பேன். 27 அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காண். எவ்வளவு ஒரு நிச்சயம் இருந்துச்சுன்னா, நான் மறிப்பேன், திரும்ப அவரை பார்ப்பேன். அதுல எவ்வளவு உறுதியா இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 23 19 23 யோபு. நான் இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையில் எழுதப்பட்டால் நாளமா இருக்கும். அது புஸ்தகத்தில் வரையும் எழுதப்பட்டது. நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லுவோம், அண்ணே நான் ஒரு காரியத்தை சொன்னேன், ஆனா நான் சொன்னேன்னு யார்ட்டும் சொல்லிடுறாங்க. நான் சொன்னேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அதாவது நம்ம நல்ல பிள்ளை மாதிரி இருக்கணும், ஆனா மேட்டரையும் சொல்லணும். ஆனா யோபு அப்படிங்கிற இந்த மாதிரி நான் சொல்றது எழுதணும். முதல்ல எதுல எழுத சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புஸ்தகத்திலே. புஸ்தகம் கொஞ்ச நாள் என்ன ஆயிரும்னா இத்து போயிடும். நான் ஒரு கன் லைசன்ஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த புஸ்தகம் இத்து போயிருக்கு. அந்த பிரிட்டிஷ் காலத்துல அடிச்ச புஸ்தகம் இன்னும் இருக்குது. அன்னைக்கு ஒரு கலெக்டர் சொல்றாரு, என்னையா இது உங்க ப்ரொசீஜர், இதை மாத்தினா என்ன, எனக்கு மாத்த பவர் இருக்குது, ஆனா என்னால மாத்துறது கிடையாது. அவர் அப்படியே அதை கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அப்ப அந்த பேப்பர்ல ஒன்னால இத்து போயிடும். அதனால யோபு என்ன சொல்கிறார்னா 24 அல்லது என்றென்றைக்கு நிலைக்கத்தக்கதாக கருங்கல் மேல் உளி வெட்டாங்க. கருங்கல் வச்சு அடி டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் வருவார், அவரை என் கண்கள், இந்த மாமிச கண்கள் பார்க்கும் ஒரு நிச்சயத்தை யோபுக்கு இருந்துச்சு. அதுபோல நம்ம கோராகு புத்திரருக்கு என்ன ஒரு நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 46வது அதிகாரம் 1 வசனத்துல தேவன் நமக்கு, யாருக்குங்க? நமக்கு. அந்த யார்? அது கோராகு புத்திரர். கோராகு புத்திரர் ஆண்டவர் சொல்றாரு, மோசே மூலமா பேசுறாரு, இந்த கோராகு கூட்டத்தார் விலகி பெறுங்க. அவங்க யார் யாரும் அவங்க பின்னாடி போறாங்களோ அவங்க இந்த பூமி திறக்கும். பூமி இதுவரை வாயை திறந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஹேப்பனிங். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எல்லாருடைய மரணம் இருந்தானா அது வேற, ஆனா அவங்களுக்கு மரணம் வித்தியாசமா இருக்கும். அப்பா இந்த கோராகு புத்திரர்கள் கண்கள் பார்க்க, அப்பா குடும்பம் வீடு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மண்ணுக்குள் பேசி, ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? தப்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றாங்க,
தேவன் நமக்கு யார் யாரு மோசேக்கு பின்னாடி போறாங்க அவர்களுக்கு தான் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. ஆபத்து காலம், இந்த ஆபத்து காலம் எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியாது. என் வாழ்க்கையில அநேக ஆபத்து காலத்துல நான் போயிருக்கேன். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடக்க இருந்துச்சு. 3 இரத்த குழாய் பிளாக் ஆயிடுச்சு. கொரோனரியில 3 ஆர்டரி இருக்கும், 3லும் பிளாக். அது 90% பிளாக். சர்ஜரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த சர்ஜன் டாக்டர் பாஷ், அதுதான் வேர்ல்டு பெஸ்ட் சர்ஜன், 3rd லெவல்ல அவரை வச்சிருக்காங்க. அவரு என்கிட்ட ரவுண்ட்ஸ் வர்றாரு. சொன்னாரு, நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் சர்ஜரி உங்களுக்கு தான் டாக்டர் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த சர்ஜரியில ஃபர்ஸ்ட் சர்ஜரி எடுத்தாச்சுன்னா டாக்டர் கையெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும், இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ரீசெண்டா ஒரு சினிமா நடிகருடைய மகன் சர்ஜரி பண்ணி கொஞ்ச நாள் இறந்துட்டாரு. எதனாலன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த பயமே இல்லை. காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சாச்சு. ஏன்னா 7 o'clock சர்ஜரி ஷார்ப்பா, 5-6க்கு முன்னாடி உங்களை நாங்கள் இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறோம்னு சொன்னாங்க. நான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணேன். பரலோகமே என் சொந்தமே, இவ்வளவுதான் பண்ணேன். என் மனைவி ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ பாட்டு பாடல வந்துடுவேன், நான் இங்க சிக்கல் முழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப்னு சொல்லிட்டேன். நிப்பாட்டியாச்சு. வேற ஏதோ ஒரு பாடல பாடிட்டு ஸ்ட்ரெச்சர்ல ஏறி படுத்தேன். ஒரு பக்கம் என் மக டீனா இருக்கா, ஒரு பக்கம் என் மனைவி இருக்காங்க. 2 பேரும் அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஷோ, எங்க அப்பா உயிரோட போறாரு, திரும்ப வருவாரா வரமாட்டாரா என்கிற ஒரு சந்தேகம். ஆனா 10 வருஷமாக ஆண்டவர் கண்ணின் பணியை போல பாதுகாத்தார். காரணம் என்னன்னா, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. அனுகூலம்னானது நம்ம எவ்வளவு விருத்துக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா அந்த அளவுக்கு ஒரு அனுகூலமான துணையா மாறிடுறாரு. சங்கீதம் 46:2. ஆகையால் அந்த அனுகூலமான துணையா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு கற்பனை வந்துச்சு. கோராகு புத்தருக்கு ஒரு கற்பனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி நிலை மாறினாலும் மலை நடு சமுத்திரத்திலே சாய்ந்து பண்ணும். பூமி நிலை மாறுறதுனா என்னன்னா, அவங்க அந்த பூமியை பார்த்திருக்காங்க. அந்த பூமியை பார்த்தாங்க, அது ரெண்டா பழக்கிறத பார்த்திருக்காங்க. பெரிய கூட்டத்துல உள்ளவர்த போறாங்க. அதனால அவங்க வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் இதுதான் தெரியுது, பூமி தான் தெரியுது. எந்த பூமி திறந்து ஒரு பெரிய கூட்டத்துல முழுகிச்சோ அத பூமி நிலை மாறினால், நிலை மாறினா இப்படி இருக்கிற பூமி ஆடி போயிடும். என்ன ஆகும் சொல்லுங்க? எல்லாமே போயிடும். எல்லாம் போட்டோம், எங்களுக்கு ஆண்டவர் துணையா இருப்பார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. பாருங்க, நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், இது விசுவாச வார்த்தை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறார். சபிச்சுட்டு திரும்ப வரும் பொழுது சீஷர்கள் அதை பார்த்துட்டு, ஆண்டவரே நீங்க சபித்த அத்தி மரம் பட்டு போச்சு அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் என்ன ஆன்சர் சொல்கிறான்னா, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். தேவனிடத்திலே விசுவாசமாய் உள்ளவர்கள். அது என்ன விசுவாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மார்க்கு 11வது அதிகாரம் 21வது வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவனை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடந்து உண்டாயிருச்சு. அது உண்டாகுமா உண்டாகாத சந்தேகம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். அது என்ன? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிட்டு போ என்று சொல்லி. ஆண்டவர் இம்பாசிபிளான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மரத்தை சபிக்கிறார், மரம் பட்டு போச்சு. இது நான் சொல்லி நடந்துச்சு. இப்ப நீ சொல்லணும். நீ அத்திமரத்தை பார்த்து சொல்லணும் அவசியம் இல்லை. அதோட டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிட்டு போயிட்டு சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக சொல். இப்ப நாம் ஒரு விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டும். இது ஜெபம் கிடையாது. ஜெபம் வேற, விசுவாச வார்த்தை வேற. நான் என்ன சொல்லணும்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இது விசுவாச வார்த்தை. இது போல பாருங்க,
மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனால் எப்ப சாய்ந்து போகும்? விசுவாசம். எனக்கு என்ன விசுவாசம் இருக்குது? என் ஆண்டவரே பாதுகாப்பேன். இப்ப சூழ்நிலை என்னதுன்னா, பூமி நிலை மாறுது. நிலை மாறுதுன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு. பூமி இப்படி சுத்திட்டு பாத்தீங்களா, ஆப்போசிட் சுத்த அப்ப சூரியன் இங்க உதிக்கிற சூரியன் எங்க போய் உதிக்கணும் எனக்கு தெரியாது. கிழக்க உதிக்கிற சூரியன் எங்க, அது மேற்க சன்செட் ஆகாது, எங்கேயோ போய் சன்செட் ஆகும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். என்ன சொல்லணும் பாருங்க, 3வது வசனம். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி. ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினா சுனாமி இல்லை. சுனாமி பார்த்தீங்கன்னா ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி எல்லாரையும் வாரி கொண்டு போச்சு. எத்தனையோ பேரை உள்ள தூக்கிட்டு போச்சு. ஆனா எங்களை ஒண்ணு செய்யாது. நான் பார்த்திருக்கேங்க ஐயா, எங்க ஆண்டர் எவ்வளவு வல்லமையான ஆண்டர்னா, பூமி பழக்கிறத நான் பார்த்தோம், எங்க அப்பாவுடைய கூட்டம் ஃபுல்லா உள்ள போறதை பார்த்தோம், எங்களுக்கு ஒண்ணு செய்யல. ஆனா காரணம் நாங்க அவரை பின்பற்றல. எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய ஆண்டவர் மேல இருந்துச்சு. அதெல்லாம் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி சுனாமி பின்வாங்கி போகுது. அப்ப அது என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான கரைனா, ஒரு மிருகம், ஒரு நாய், ஒரு எதுவுமே சாகலைங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், இது சுனாமி வருது, நாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, தப்பிக்கணும். ஒரு ஐலண்ட், அந்த ஐலண்டுக்கு பேரு ஹெவன். அங்க கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் வர முடியும். ஆல்கஹால் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் ஜே 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 ஜேன்னு நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த சுனாமி உள்ள வந்து அத்தனை வரையும் அழிச்சு கொண்டு போயிடுச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கறோம். சங்கீதம் 46வது அதிகாரம் 3வது வசனம். அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நான் ஏன் பயப்பட மாட்டேங்க? அதான் காரணம், என்னுடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் எங்களோட கூட இருக்கிறார். என்னுடைய தகப்பனாரை குறித்து நான் சொன்னேன், டாக்டர் ஹெச் லைசாண்டர். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தானா எங்க அப்பா ஒரு வார்த்தையை சொல்லுவார், டே அப்பா இருக்கேன்டா, பாத்துக்கிறேன்டா. இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன பிரச்சனையா இருக்கும், எவ்வா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அப்பா இருக்கேன்டா, பாத்துக்கிறேன்டா. எப்ப அவரால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு 90 வர 90ல் எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட் இறந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பத்திரியை 3 நாள் மாதிரி நாங்க நினைச்சோம். எங்க அப்பா சனிக்கிழமை இறக்குறாரு ஆக்சிடென்ட், ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் பண்ணணும், திங்கக்கிழமை நானும் எங்க அண்ணனும் கார்ல வர்றோம். எங்களுக்கெல்லாம் ஒரே சோர்வு, பயம், என்ன நடக்கும் தெரியாது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அன்னைக்கோட இன்னைக்கு எங்க ஆஸ்பத்திரி பெருசாக்கி கொடுத்தாரு. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் விருதுநகர், ஒரு VNMS அவருக்கு விலாசம் இப்போ அவர் இறந்துட்டார். எங்கிட்ட வந்தார், டாக்டர் நீங்க உங்க ஸ்டாஃப் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டு, ஏன்னா உங்களுக்கு பேஷண்ட்லாம் வராது, உங்க அப்பா பேரை சொல்லி பேஷண்ட் வந்தாங்க, உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னார். ஆனா எந்த வார்த்தையை சொன்னாரோ இந்த ஆஸ்பத்திரி ஆண்டவர் உயர்த்தி இருக்கார். காரணம் என்னன்னா, நாம் அவருக்கு பயப்படும். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன் நாம் பயப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கு. அடுத்து பாருங்க 4வது. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமார் வாசம் பண்ணுகிற பரிசுத்தத்தையும் சந்தோஷிக்கும். இப்ப ஒரு பிரச்சனையான காட்சிட்டு ஒரு நதியை காட்டுறது. நதிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும். அந்த நதி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த நதியை பார்த்துட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். எசேக்கியேல் எடுத்துக்கலாமா? 45வது அதிகாரம் 7வது. எசேக்கியேல் 47 5வது வசனம். இம்பாசிபிள் திங்ஸ் மத காட்டுறார். அங்கே அவர் 1000 அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதி. கடக்கக்கூடாத நதி. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்றோம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். கோராக பத்தி இருக்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமா ஒரு கேள்வி. பிரச்சனை வந்து அதை பார்ப்போம். அதனாலதான் கடக்க கூடாத நதி, கடக்க முடியாத நதி, கூடாதது முடியாது, இம்பாசிபிள்.
இந்த வாழ்க்கையில இம்பாசிபிள் தான் நிறைய இருக்கும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நடந்து வருகையில் நான் ரட்சிக்கப்பட்டேன். அநேகருடைய கண்கள் என்னை பார்த்து இது பிழைக்குமா பிழைக்காத, விழுமா விழாத. ஒரு ஊழியக்கார் தம்பி கேட்டார், டாக்டர் ரொம்ப கொஞ்சம் வயசு பிரேதா இருக்காரு, இவரு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடுவாரா விழுந்துருவாரான்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, இவர் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நாங்கள் காலையில் 7 மணிக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஊழியம் செய்வோம். இந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா ஆண்டோடைய கண்கள் டாக்டர் மேலே வந்துடும். தேவ தூதர்கள் அனுப்பிடுவார், இன்னும் உயர்த்துவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் இன்னைக்கு வரை அதை செய்தார். பாருங்க, 7வது, நான் நடந்து வருகையிலே இதோ நதி ஓரத்திலே இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. நடக்க முடியாது, கடக்கக்கூடாத நதி. ஆனா ஆண்டவர் 2 பக்கமும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆசீர்வாதம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இருபுறம் உங்களுக்கு உள்ள சமாதானம் இருக்கணும், வெளியில ஆசீர்வாதம். இதான் இருபுறம். உள்ள உங்களுக்கு சமாதானம் இருக்கணும், வெளியில ஆசீர்வாதம். நாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்கான்னு எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலம் பலன். இந்த அடைக்கலம் பலன் எப்ப வரணும்னா ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கும்போது அந்த நதியை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறேன். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 1 வசனம். இது நம்ம போக வர பரலோக ராஜ்யத்துல பளிங்கு போல தெளிவான ஜீவத்தினை, பளிங்கு தெளிவான ஜீவத்தினை. தெளிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தெளிவு இருக்கணுங்க. தெளிவுங்கிறது என்ன அப்படின்னா, சாத்தான் உங்களை கலக்குவான், குட்டையை குழப்பிட்டே இருப்பான். இதா அதா நடக்குமா நடக்காதா அப்படியே இருக்கும். ஆனா தெளிவு, இந்த தெளிவு இருந்தானா இங்க இருந்து உங்களால பார்க்க முடியும். தூரத்து பார்வை, நான் போக போற இடத்துல இது இருக்கும். தெளிவான சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனம். திருத்தத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்தில் இருப்பார், இன்னொரு பக்கம் பிதா. அதனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இந்த இடத்துல விசுவாசமா இருங்கள், பிதா இடத்துல விசுவாசம். 2 பேர்ட்ட நம்ம விசுவாசமா இருக்கும்போது அதே சிங்காசனத்தில் ஒரு நதி புறப்பட்டு வருது. சிங்காசனத்தில் புறப்பட்டு வருது எனக்கு காண்பித்தான். அந்த நதிக்கும் இப்ப எசேக்கியேல் பார்க்கிறோம், சிமிலாரிட்டி இருப்பாங்க. நகரத்தின் வீதியில், வீதி ஹால் கிடையாது, ஒரே ஒரு வீதி தான். அதான் ஆண்டவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. ஒண்ணுதான், 2 கிடையாது. மத்தியிலே நதியின் 2 கரையிலும் 12 விதமான கனி தரும் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் வச்சிட்டார். நீங்க மரணம் கிடையாது, நீங்க புசிச்சுக்கிட்டே இருக்கலாம், நித்தியத்துக்கும் என்ன சொல்லலாம், ஹாப்பியா இருக்கலாம். அதன் விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவா இருக்கும், ஒரு சாபம் இராது. தேவன் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இதுல இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த வசனத்துல இருந்து வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 84:12 சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவன். நாங்க உண்மை நம்பினோம், அப்பா நம்பல. அப்பா பின்னாடி போயிருந்தாங்க, நாங்கள் பூமிக்குள்ள போயிருக்கோம். அதனால எங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம், இந்த பூமி நிலை மாறாலும் சரி, மலைகள் சமுத்திரத்துல போனாலும் நாங்க பயப்பட மாட்டோம். அதே விசுவாசத்தோட தொடர்ந்து இருப்போம். ஜெபிச்ச படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, நீர் நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா. சங்கீதம் 84வது அதிகாரத்தை 12 நாட்களாக 12 வாரமாக தியானிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.